கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 3 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ஐஸ்வர்யா ரவுடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கார்த்திக் டவுட் வந்து உங்களையெல்லாம் தேடிட்டு இருக்கான். நீங்கள் மாட்டிக்கிட்டா நானும் மாட்டிப்பேன். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாள் கழிச்சு எங்கள் அத்தையோட கதையை முடிச்சுட்டு போலீஸ் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ரவுடியும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கூட இருக்கிற 2 பேத்தையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், போலீஸ் நம்ம 3 பேத்தையும் தான் இப்போ தேடிட்டுருக்கு. பத்தாததுக்கு உங்கள் 2 பேத்தையும் ட்ரேஸ் பண்ண பார்க்குறாங்க. அதனால் உங்கள் ஃபோனையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தோட ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாரு. அடுத்ததான் கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் காசிமேடு மணியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, நீங்கள் தான் நம்ம மணியோட ஒய்ஃபு அப்படின்னு கேட்கவும் ஆமாங்கிறாங்க. சரி, அவர் எங்கே போயிருக்காரு, எப்போ வருவார் அப்படின்னு கேட்க, அவர் எங்கே போகிறாரு வராருன்னெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, எங்கே போகிறாங்கன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இவரோட அம்மாவை இப்போ கடத்தி வச்சுருக்காங்க. அவங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு இப்போ தெரியணும். இல்லைன்னா பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்லவும், சார் நிஜமாவே எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கம்மா, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு தெரிஞ்சால் உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், சார் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறனால நான் சொல்கிறேன், அவர் என்கிட்ட சீக்ரெட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு. ஏதாவது அவசரம்னா அந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த நம்பர் வேணும்னா நான் தரேன், ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்கவும், சரிங்க, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தியா. அதுக்குள்ளே அவங்களும் போய் அந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா பார்த்துட்டே நிற்கிறாங்க. உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் சொல்லித்தர மாதிரி நீங்கள் பேசுங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு பிரசவ வலி வந்துடுச்சோ, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், பக்கத்தில் இருக்கிற காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துருங்க, நீங்கள் வந்து சைன் பண்ணாதான் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்லித்தர அந்த அம்மாவும் சரிங்கிறாங்க. அதே மாதிரியே 2-3 தடவை ஃபோன் பண்ணுறாங்க. அந்த டைமுன்னு பார்த்து இவங்க எல்லாரும் அபிராமிக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அபிராமியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே மணியோட ஃபோன் ரிங் ஆக மெதுவாக அவர் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து பேசுகிறாங்க. இவ இதுக்காக இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கா, இவ இவ்வளோ நாளாக இந்த நம்பருக்கு கூப்பிடவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. போலீஸ்காரங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த பக்கத்து வீட்டு அம்மாவும் மணிக்கிட்ட சொல்லிடுறாங்க, நான் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் சைன் பண்ணாதான் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, சரி அட்ரஸை சொல்லு அப்படின்னு சொல்லி அட்ரஸை கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. மணியும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாரு. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு கூட இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அதுக்குள்ளே கார்த்தி அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமா சேர்ந்து மணியை பிடிக்க பிளான் பண்ணி மணியோட ஒய்ஃப்கிட்டையும் அந்த பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டேயும் சொல்லி வைக்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம், ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதில்ல அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக வராதுமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. இன்னொரு பக்கம் அபிராமி, என்னை ஏன்பா கட்டி வச்சுருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த கையாச்சும் அவுத்து விடுங்களேன், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் கட்ட அவுத்து விட முடியாது, அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கூட இருக்கிற இன்னொரு ரவுடி. இன்னொரு பக்கம் தீபா, மீனாட்சி, மைத்திலி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேக்கப் ராஜேஸ்வரி, 5 பைசா மூஞ்சி ஐஸ்வர்யா, குடும்பத்தை கெடுக்க வந்து ரியா தான் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், அக்கா எதுவுமே முழுசாக தெரியாமல் பேசக்கூடாதுங்கிறாங்க தீபா. என்ன தீபா, நீ இன்னுமா அவங்கள நம்பிட்டுருக்க, எல்லாத்துக்கும் காரணமே அவங்க தான், அத்தையை கடத்தினது கூட அவங்க வேலையாக தான் இருக்கும், நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அந்த ரிப்போர்ட்டர் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, உன் பேரை எப்படியாவது கெடுக்கணும்னு நினச்சி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், அக்கா இங்கே பாருங்கள், நான் ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவ, அது மட்டும் இல்லாமல் பேரும் புகழும் எனக்கு கிடச்சிருங்கிற ஒரு கோவத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அத்தையை கடத்தணும்னு அவங்க ஏன் நினைக்கணும், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க மேலே தான் டவுட்டே, நான் போய் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அடிக்கலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே தீபாவும் மைதிலியும் தடுத்து நிறுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் மணி ஹாஸ்பிட்டல் வராங்க. கார்த்தி அவங்க ஃப்ரெண்டு போலீஸ்காரங்க எல்லாருமா சேர்ந்து மணியை பிடிச்சிடுறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.